இன்னைக்கு நம்ம எதனால அருகம்புல் சாப்பிட்றது நல்லது அண்ட் எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப முக்கியமாக இது ரத்த சோகையை ட்ரீட் பண்ண உதவுது. அனிமிக்காக இருக்கிறவங்க இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இந்த அருகம்புல் ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபயர், அதாவது உங்கள் உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் இது வெளியேற்றுது. உங்கள் ரத்தத்தை இது சுத்திகரிக்கிறதால உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். என்ன டைப் ஆஃப் ஸ்கின் அலர்ஜியாக இருந்தாலும் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது குணமாகும். அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கும் ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக இது உங்களோட கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி பிளட் சுகர் லெவலையும் இது கண்ட்ரோலில் வைக்குது. இது உங்களோட ஹீமோகுளோபின் லெவலை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பல்லையும் எலும்பையும் கூட இது பலப்படுத்துது. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இது உங்கள் பாடியோட அசிடிட்டி லெவலை கம்மி பண்ணுது. ஆல்கலைன் ஃபுட்டை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆல்கலைசர். நம்ம பாடியோட pH லெவல் 7.4. ஸோ 7க்கு மேலே இருந்தாலே ஆல்கலைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்பு எப்பயுமே கொஞ்சம் ஆல்கலைனாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய அசிடிக்கான உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பாடியில் உள்ள அந்த ஆசிட்ஸை குறைக்கிறதுக்காகவும் pH லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் உங்கள் போன்ஸில் உள்ள நியூட்ரியன்ஸை உங்கள் பாடி எடுத்துக்க ஆரம்பிக்கும். இதுதான் பல நோய்க்கான முக்கிய காரணம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அசிடிக் ஃபுட்ஸை கம்மியாக சாப்பிடுங்க, இல்லைனா முடிஞ்சால் அவாய்ட் பண்ணுங்கள். அசிடிக் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா அதில் முதல்ல வர்றது பால் அண்ட் பால் சம்மந்தப்பட்ட பொருள் தான். இதை தவிர சிக்கன், மட்டன், ஈவன் சுகரில், காஃபியில் இதெல்லாம் கூட ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஃபுட்டெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது, பட் கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஆல்கலைன் ஃபுட்ஸ்க்கு வரலாம். அண்ட் ஆல்கலைன் அப்படின்னா என்னென்னு புரியாதவங்க ஜஸ்ட் அசிடிட்டிக்கு ஆப்போசிட் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஆல்கலைசர் கீரை தான். கீரை சாப்பிட்றீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் உடம்புக்கு நல்லது. கீரையை தவிர வெள்ளரிக்காய் மாதிரி பச்சை கலரில் இருக்கிற காய்கறிங்க, லெமன் அண்ட் ஈவன் தர்பூசணி, சியா சீட்ஸ் கூட ஆல்கலைன் ப்ரொடியூசிங் ஃபுட் தான். இதெல்லாம் உங்கள் ஃபுட்டில் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருகம்புல் ஜூஸ். இங்கே நான் ஒரு கையளவுக்கு அருகம்புல் எடுத்திருக்கேன் அண்ட் இதை நல்லா நான் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்த அருகம்புல் ஜூஸ் நீங்கள் போடும்போது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது சுத்தம் தான். யூஸ்வலாக அருகம்புல் ரோட்டோரத்தில் இருந்தாலாம் எடுக்காதீங்க, ஏன்னா அது கண்டிப்பாக மிதிப்பட்டிருக்கும். ஸோ தொட்டியில் வளங்க, தொட்டியில் வளர்த்து அதுலேருந்து எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் போடுங்க. ஒரு கை புல்லுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். பட் அரைக்கும் போது அரைப்படாது அவ்வளோ தண்ணி விட்டிங்கன்னா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க. இதுவும் அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே குடிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்கேஸ் குடிக்க முடியலன்னா கொஞ்சமாக தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் ஒரு பிரமாதமான பாடி கிளென்சர் அண்ட் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கலரில் கூட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். இதை தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சளி கூட அவ்வளோவா பிடிக்காது. அண்ட் சைனஸ் ப்ராப்ளமோ இல்லை கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமோ கண்டிப்பாக வராது. இன்றைக்கி நம்ம அருகம்புல்லை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.